கடந்த வாரம் ஈஸ்டர் இருந்ததுனாலே 4வது மாதத்தினுடைய அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இன்றைய செய்தி 4வது மாதம் என்பதனாலே 4 பேர். செய்தியுடைய தலைப்பு ஆமா. யார் அந்த 4 பேர்? யார் அந்த 4 பேர்? எல்லாரும் சொல்லுங்க. யார் அந்த 4 பேர்? பொதுவாக சொல்லுவாங்க 4 பேர் நமக்கு வேணும்ல. 4 பேருக்கு முன்னாடி அவன் எப்படி நடந்துக்கணும்? 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? இப்படி 4 கேள்வி நாக்கு பிடிக்கிற மாதிரி நறுக்குன்னு என்ன செய்வாங்க? கேட்பாங்க எல்லாரும். யார் அந்த 4 பேர்? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. தெரியாதுல்ல? நீங்க செத்த பிற்பாடு உங்களை தூக்கிட்டு போறதுக்கு யார் வேணும்? சொல்லுங்க. 4 பேர் வேணும். அதுக்கு அதான் சொல்றது. இல்லைன்னா நீங்க நாரி போயிடுவீங்க. இல்லைன்னா என்ன செஞ்சிருவீங்க? நாரி போயிடுவீங்க. வீதியில கிடப்பீங்க. கார்பரேஷன் லாரி வந்து என்ன செய்யும்? அள்ளிட்டு போகும் குப்பை மாதிரி. அதனாலதான் பொதுவாக சொல்லுவாங்க நமக்கு யார் வேணும்? 4 பேர் இருக்கிறவங்க மட்டும் கரங்களை வந்து அப்படியே சொல்லுவோமா? எனக்கு 4 பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்லுவோம்? ஊர்ல இருக்காங்களா இங்க இருக்காங்களா? 4 பேர் இருக்கிறாங்க. ஐயோ வெட்டி காட்டுங்க. எனக்கு 4 பேர் இருக்கிறாங்க. என்ன சுமதி ஜெயந்தி எல்லாம் ஒன்றுமே காதல விடாத மாதிரி இருக்கிறீங்க. சரி, அதை கவனிங்க. நமக்கு யார் வேணும்? 4 பேர் வேணும். 4வது மாதத்துல என் நாமத்துல 2 அல்லது 3 பேர் என்று ஆண்டவர் சொன்னாரு. 4வது யாரு? என் நாமத்துல 2 அல்லது 3 பேர் சொன்னாரு. 4வது யாரு? ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? அந்த 4வது நபர் தான் நம்முடைய தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 1, 2, 3. நேபுகாத்நேச்சாருக்கு நல்ல கணக்கு தெரியும். கொஞ்சம் கனி அந்த பக்கம் தள்ளி உட்காருங்க. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யுங்க? ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காருங்க. கையில் வந்து மாஸ்க் என்ன செய்யுங்க? முகத்தில் போடுறீங்களோ இல்லையா கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. 2000 ரூபா ஃபைனா கையில் எடுத்து ரெடியாக என்ன செய்யுங்க? வச்சுக்கங்க. சரி, இப்போ என்ன சொன்ன ஞாபகத்தில் இருக்கா? 4 பேர். 4 பேரை பத்தி என்ன சொன்னேன்? ஞாபகத்தில் இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. உள்ள எண்ணி போடுறான். எப்படி போடுறான்? எண்ணி போடுறான். உள்ள போட்ட பிற்பாடு 3 4 ஆயிடுச்சு. சொல்லுங்க, எப்படி ஆயிடுச்சு? 3 4 ஆயிடுச்சு. நேபுகாத்நேச்சாருக்கு ஒண்ணுமே புரியல. கணக்கு எங்கேயும் இடிக்குது, கணக்கு எங்கேயும் இடிக்குதுன்னு சொல்லி சிங்காசனம் தொட்டு என்ன செஞ்சிட்டாரு? எழுந்துட்டாரு. கிட்ட வந்து பாக்குறாரு, குத்து பாக்குறாரு. ஆனா 3 எப்படிதான் தெரியுது? நல்லா தான் தெரியுது. என் நாமத்துல 2 அல்லது 3 பேர் நீங்க கூடி இருக்கிற இடத்துல பிசாசு வந்து பார்க்கும்போது 3 தெரியாது. எத்தனை தெரியும்? 4. ஏன்னா 4வது ஆள் யார் வந்திருக்கிறா? 4வதா என் தேவன் அதிர்ஷ்டமானவர் அவங்களோடு அவர் இருக்கிறார். கரங்களை கத்திரமா. அல்லேலூயா. 4 பேர் நமக்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பார். அல்லேலூயா. அவர் இருக்க நமக்கு எந்த பயமும் இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் 4 பேரையும் கூட இல்லைன்னாலும், 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4 பேரையும் கூட இல்லைன்னாலும் என் தேவன் என்னோடு துணை இருக்க அப்படி கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. இப்போது வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியாக நாம் தியானிக்க போகிறோம். செய்தியினுடைய தலைப்பை அந்த 4 பேர். அந்த 4 பேர். இப்ப முதலாவது வசனத்தை வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் ஜனங்கள்
எப்படி கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 பேர் 4 திசையிலும் போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. சில பேர் கொஞ்சம் ஆழமா என்ன செய்யணும், பார்க்கணும். அவரை பார்த்துட்டு போன 4 பேர் என்ன செய்யறாங்க, 4 திசையிலையும் 4 வீதியிலையும் போய் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க இயேசு அந்த வீட்டுல இருக்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, கேள்விப்பட்டவர்கள் வந்தார்கள். யாரும் சொல்லாம எப்படி கேள்விப்படுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நந்தாகிய மந்திரி ரதத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், போயிட்டு இருக்கிறார். வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 8:31. அதற்கு அவன், ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? அதே பவுல் சொல்லுகிறார், ஒருவன் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால், ஒருத்தன் பிரசங்கிக்காவிட்டால் யாருக்கு சுவிசேஷம் தெரியும் என்று சொல்லி கேட்கிறார். ஆக இந்த இடத்துல கேள்விப்பட்டவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அறிவித்தவர்களை பற்றி பதிவு செய்யப்படவில்லை. இங்கே பதிவு செய்யப்படாவிட்டாலும் அறிவிக்கப்பட்டவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள், முதலாவது அறிந்தவர்கள் கேள்விப்பட்டவர்களா, அறிவித்தவர்களா? அறிவித்தவர்கள் தான் இயேசு அங்க இருக்கிறார் முதலாவது அறிந்தவர்கள். கேள்விப்பட்டவர்கள் இருக்கிறாரா என்று சொல்லி பார்க்க வந்தவர்கள். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அறிவிப்பது எவ்வளவு பெரிய முக்கியம். இந்த இடத்துல இப்படி ஒரு சபை இருக்கிறது என்று 4 பேருக்கு தெரியணும்னா, இங்க இருக்கிற நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு சொல்லணும். சொல்லுங்க. இந்த இடத்துல சபை இருக்குன்னு சொல்லி 4 பேருக்கு தெரியணும்னா நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு சொல்லணும். சொல்லுவீங்களா? இயேசு அறிவிட்ட நீங்க ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த 4 பேரு 4 நாளா என்ன செஞ்சிடும், போயிட்டு இருக்கு இல்லைங்களா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ன்றது இங்கதான் கண்டுபிடிச்சாங்க. சுவிசேஷத்தினுடைய செய்தி கேள்விப்படுவதற்காக மாத்திரமல்ல, கேள்விப்பட்டதை நம்ம என்ன செய்யணும், பார்த்ததை போய் பிரசுத்தம் பண்ண வேண்டும். மேய்ப்பர்கள் தூதர்களாலே கேள்விப்பட்டதை போய் பார்ப்போம் என்று சொல்லி வந்து பிள்ளையாகி இயேசு துணிகளிலே சுற்றப்பட்டு கிடத்தி இருக்கிறதை கண்டபொழுது பார்த்து பணிந்து கொண்டு போய் என்ன செய்தார்களாம், அறிவித்தார்கள், பிரசுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு தவறு, கேள்விப்பட்டதை யாருக்கும் சொல்றதில்லை. சொன்னா சொல்றாக்கம், சொன்னா யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. பயத்தை என்ன செய்யணும், பயத்தை புறம்பாக்க வேண்டும். இயேசுவை பற்றி சொல்ல ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தயங்கவே கூடாது. இயேசு அந்த பெயரை சொன்னா கொன்னுடுவாங்கன்ற சூழ்நிலையில கூட இயேசுவை பற்றி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இப்ப நீங்க கேள்விப்பட்டுட்டீங்க, இயேசு இருக்கிறத அறிஞ்சிட்டீங்க, இயேசு தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டீங்க. அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. இங்கே உங்களுடைய நாமங்கள் புகழப்படாவிட்டாலும் பரலோகத்திலே பிதாவுக்கு முன்னதாக ஆண்டவர் உங்களை எழுப்பி நிறுத்தி உங்களை அறிமுகப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் பெற்ற சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்துதான் ஆக வேண்டும். நான் இனிமே ஆண்டவரை பத்தி 4 பேருக்கு வெக்கப்படாம சொல்லுவேன்னு சொல்றவங்க இப்ப துக்கப்படாம உங்களுடைய கரங்களை வைத்து நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அப்படின்னா அறிவிச்சவங்க எப்படி அறிவிச்சிருக்கிறாங்க, இருக்கிற வீடு, அந்த இடம், அட்ரஸ் எல்லாம் தெளிவா என்ன செஞ்சிருக்காங்க, தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் உடனே எந்த ஜிபிஎஸும் போடாம நேரம் என்ன செஞ்சிட்டாங்க, நேரா வீட்டு வாசல்ல வந்து கூடிட்டாங்க. சரி, இப்ப இந்த 2 வசனத்தை அப்படியே சேர்த்து வாசிங்க. அடுத்து வாசிங்க. இன்னும் 2, 3 சேர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார்கள். போதித்தார்களா? போதித்தார். அப்பொழுது 4 இந்த வசனம் வாசிக்கிறது யாருக்கும் கொத்தங்கெல்லாம் விடலாமா? படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே நீங்க என்ன செய்யலாம், சத்தமா படிக்கலாம். ஆண்களும் நீங்க என்ன செய்யலாம். டேவிட் இருக்கிறீங்களா?
உங்க சத்தம் தான் எல்லாருக்கும் கேட்கும். சத்தமா வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது 4 பேர் இருங்க, டேவிட் வாசிக்க சொல்லுங்க. அப்பொழுது 4 பேர் ம். ஒரு திமிர்வாதக்காரனை ம். சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். கூட்டத்து நிமித்தம் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் ம். அவர் இருந்த வீட்டையும் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திறப்பாக்கி கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இது கவனிங்க. இயேசு அந்த வீட்டுல இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஜனங்க வராங்க. வீட்டுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப எங்க ஃபுல் ஆயிடுச்சு? வாசல்லையும் ஃபுல் ஆயிடுச்சு. அங்கேயும் நிக்க முடியல. அதுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. இதை நான் எப்படி சொல்றேன் பாருங்க. 4 விதமா சொல்றேன். இயேசுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லுங்க. நம்பர் 1, இயேசுவுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள். 2வது, பார்வையில் இருந்தவர்கள். 3வது, பார்வைக்கு அப்பால் இருந்தவர்கள். நான் சொல்ல சொல்ல நீங்க எல்லாரும் எனக்கு சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். பக்கத்தில் இருந்தவர்கள், பார்வையில் இருந்தவர்கள், பார்வைக்கு அப்பால் இருந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள். எத்தனைப்பா? 4 பா. இப்ப இயேசுவுக்கு பக்கத்துல இருந்தவங்களை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இயேசுக்கு பக்கத்துல யார் இருந்தா? அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், முக்கியஸ்தர்கள், வேதபாரகர்கள் யார்கிட்ட இருந்தாங்க? இயேசுக்கு பக்கத்துல இருந்தாங்க. வந்து கேள்விப்பட்டவங்க எங்க இருக்கிறாங்க? வாசல்ல இயேசுடைய பார்வையில இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால வந்தவங்க எட்டி எட்டி பாக்குறாங்க. இயேசு தெரியல, ஆனா சத்தம் கேக்குது, குரல் கேக்குது. ஏன்னா இயேசுடைய குரல் காற்றினுடைய கட்டுப்பாட்டை கையில வைத்திருக்கிற குரல். கேட்கணும்னு ஆசைப்படக்கூடிய எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் காதுகளுக்குள்ளே புகுந்து இதயத்துக்குள்ள போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்டதான சத்தம் அது. அது ஒரு காந்த சத்தம். அப்படி அவருடைய பார்வைக்கு அப்பால் ஒரு கூட்டம், அதுக்கு பின்னால பாதிக்கப்பட்டவங்க ஒரு கூட்டம். இந்த 4 விதமான கூட்டத்தை நீங்க கவனிங்க. முதல் கூட்டம் பக்கத்துல இருந்த கூட்டம் எப்படி இருந்தாங்க பாருங்க. பக்கத்துல இருந்த கூட்டம் இயேசுக்கு எதை கொடுத்திருந்தாங்க? வீட்டை கொடுத்திருந்தாங்க. நல்லா சொல்லுங்க. வீட்டை கொடுத்திருந்தாங்க. அவர் உட்காரத்துக்கு நல்ல ஒரு இருக்கையை கொடுத்திருந்தார்கள். இப்ப திடீர்னு சொல்லி வீட்டுக்கு மேல ஒரு வாசல் ஓப்பன் ஆகுது. வீட்டுக்கு மேல ஒரு வாசல் ஓப்பன் ஆகுது. வீட்டை கொடுத்த முடியும் மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்க இடம் கொடுத்தா, ஹலோ, இயேசுக்கு வீட்டை என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. வீட்டை கொடுத்த பிற்பாடு கூட்டம்லாம் வாசல்லாம் நிக்குது. திடீர்னு பார்த்தா மேல ஏதோ இடி மின்னல் மாதிரி படப்பட்டு ஓடலாம் என்ன செய்யுது? பிரிக்கப்படுது. மேல திறப்பாக்கி என்ன செய்யறாங்க? படுக்கையே உள்ள இறக்குற அளவுக்கு திறப்பாக்கி இருக்காங்கன்னா அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய ஓட்டம் போட்டுக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கணும். வீட்டுக்காரங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லல. இயேசுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இயேசுக்காக எதையும் கொடுக்க துணிவாங்க. எதையும் கொடுக்க மட்டும் இல்ல, எதையும் கொடுக்க துணிவார்கள். வார்த்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எதையும் கொடுக்க மட்டுமல்ல, எதையும் கொடுக்க துணிந்தவர்கள் இயேசுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள். ஆனாலும் சில சமயத்துல பக்கத்தில் இருப்பவர்கள் இயேசுக்கு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய சூழலே இருக்கு. பேர் மட்டும் எங்க இருக்கும்? பக்கத்துல இருக்கும். ஆனா மனசளவுல எங்க இருக்க மாட்டாங்க? பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசுறாரு, உங்களுடைய நாவு பக்கத்துல இருக்கு, இதயம் எங்க இருக்குது? தூரமா இருக்கு. நீங்க இப்படி கீழே குடிக்கிறீங்க, ஆனா வணங்கா கழுத்துல இருக்கீங்க. ஆள் எடுத்தா உள்ள நின்றுட்டு இருக்கிறீங்க, நெஞ்சை இருந்துட்டு. ஆனா முன்னாடி லைட்டா என்ன செய்றீங்க? கூட கும்பிடு போடுறீங்க. வணங்கா கழுத்துள்ளவர்கள். உங்களுடைய உதடுகளால என்ன அறிக்கை பண்றீங்க? உங்களுடைய இருதயத்தால என்ன செய்றீங்க? தூரமாய் விலகி நிற்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பக்கத்துல இருந்த ஒரு கூட்டத்தை பத்தி நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன். வாசிங்க. 5வது வசனத்துல வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு கண்டு திமிர்வாத
திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த எங்கே உட்கார்ந்திருந்த? இயேசுக்கு பக்கத்துல மிக நெருக்கமா யார் உட்கார்ந்திருந்த? வேத பாரகர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா பைபிள் படிக்கிறவங்க, நல்லா ஜெபம் பண்ணுகிறவர்கள், நல்லா பைபிள் படிக்கிறவங்க, நல்லா ஜெபம் பண்ணுகிறவர்கள். தேவன் தன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார். சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை அதிகமாக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். ஆக தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கக்கூடிய, தேவனுடைய வார்த்தையினாலேயே தன்னுடைய இதய களஞ்சியங்களை நிரப்பி இருக்கக்கூடிய வேத பாரகர்கள் எங்க உட்கார்ந்துருக்காங்க? பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? யோசிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் அவரை திருக்குதரிசியாக நினைக்கிறாங்க, தேவகுமாரனா நினைக்கிறாங்க, தேவனுடைய மகிமைக்குரியவரா நினைக்கிறாங்க. அவர் என்று சொல்லி உன்னதமான நிலையில அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த சமயத்துல வேத பாருங்கள் அவர் எப்படி நினைக்கிறாங்க? தரக்குறைவாக, அவமரியாதையாக, மரியாதை குறைவாக இவன் என்று சொல்லி நினைக்கிறாங்க. எல்லாரும் கவனிக்கணும். கொஞ்சம் கூட நீங்க இந்த சத்தியத்தை விட்டு தூரமா விலகி போயிடக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறதில்ல? மதிப்பு கொடுக்கறதில்ல. அநேகர் இப்படிதான். ஆண்டவருடைய பிள்ளைகளை விடவும் தேவனுடைய வார்த்தையை அதிகம் நம்பக்கூடியவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். வேதத்தை கையில் எழுந்துகிறவர்களை விட தேவனுடைய வார்த்தைகளை மனதில் ஏந்தக்கூடியவர்கள் வெளியில அதிகம் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஏந்திய பிற்பாடும் உங்கள் செயல்கள், உங்கள் எண்ணங்கள் தேவனை கனீனம் பண்ணக்கூடிய நிலையில இருக்குமானால் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அல்லவே, நீங்கள் வெகு தூரத்தில் இருக்கிறவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? இவர் தேவனுடைய குமாரன் என்று தெரியும், வானம் திறக்கப்பட்டதையும் இவருடைய நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் அறிவித்த சத்தத்தையும் கேட்டவர்கள் இவர்கள். ஆனாலும் இவர் சொல்லுகிற போது உள் மனதுல என்ன எண்ணம்? மனதுல அவமரியாதை, அவர் வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லாத நிலை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும்னு சொல்லி வரும்போது அப்படிதான் வேதத்துல சொல்லி இருக்குது, ஆனா எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் இருக்கிறவர்கள் தேவனை எவ்வளவு நெருக்கமாக விசுவாசிக்க வேண்டும், எவ்வளவு நெருக்கமாக விசுவாசிக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தோமாவே நீ கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறான் பாக்கியவான். கண்டு விசுவாசித்தா அவனும் பாக்கியவான் தான், ஆனா காணாம விசுவாசிக்கிறேன் எவ்வளவு பெரிய பாக்கியவான். விசுவாசம் நம்பிக்கை ரெண்டும் வேறுபட்ட ஒன்று. இங்க நான் நிக்கிறேன், எத்தனை பேர் கண்ணுக்கு தெரியுது? ஹலோ, நம்புறீங்களா? நான் தானே நம்புறீங்க. காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? இதுக்கு பேர் நம்பிக்கை. காணாத இப்ப கூட நான் இங்க இருக்கிறேன், என் சத்தத்தை வெளியில தூரத்துல கேட்கறவங்களுக்கு தெளிவா தெரியும். பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாருன்னு நான் இருக்கிறத நம்புவாங்க. காணாமலேயே என்னுடைய சத்தம் கேட்டாலே போதும், காட்சி இல்லாமல் நம்ப முடியும். ஆனால் காணாமல் விசுவாசிக்கக்கூடிய ஒன்றுதான் விசுவாசம். வாசித்து பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. உறுதியா நான் சொல்றேன். கடைசியில மாஸ்க் போட்டிருந்தாலும் அவங்க ஜமுனாதான் சொல்லி நான் கரெக்டா சொல்றேன், கரெக்டா நம்புறேன். அவங்க ஆமா ஃபுல்லா எனக்கு தெரியலன்னா அவங்க ஜமுனாதான் தெளிவா நான் என்ன செய்யறது சொல்றேன். நம்பப்படுகிறவே உறுதி. ஆனா காணப்படாதவர்களுடைய நிச்சயத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் இன்னும் ஆண்டவரை பார்க்கல, இன்னும் நான் பரலோகத்தை பார்க்கல. எல்லாம் கேள்விதான். செவி வழி
கேள்வி, உள்ளத்தினுடைய அந்த காட்சி, அவ்வளவுதான். இன்னும் நான் தெளிவான இதே கண்ணால் என்ன செய்யல, பார்க்கல. காணாதவைகளை விசுவாசிப்பதற்கு ஒரு கண் இருக்கிறது. நாம் தரிசித்து நடக்கிறவள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவளாய் இருக்கிறோம். கரணத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? விசுவாசித்து நடக்கிறோம். தேவனுடைய வார்த்தை, அதை கேட்பது நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். அந்த விசுவாசத்தை கொண்டு வரல. இந்த வசனத்தை அவங்க கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அடுத்தது, இவன் இப்படி தேவதூசனம் சொல்லுகிறது என்ன? பாவங்களை தேவன் தானே மன்னிக்க வேண்டும். அப்படியானால் இவரை தேவன் அனுப்பினார் என்று விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கவில்லை. ஆனா எங்க இருக்கிறாங்க? பக்கத்துல, இயேசு பக்கத்துல, வலது பக்கத்துல எனக்கு ஒரு இடம், இடது பக்கத்துல எனக்கு ஒரு இடம் என்று சொல்லி வலது பக்கம் இடது பக்கம் நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க பக்கத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை, தூரத்துல இருந்தாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டுடைய வசனத்தை விசுவாசிக்கும் போது பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துல பலிபீடத்துக்கு பக்கத்துல பரிசேயன், வாசலுக்கு வெளியே ஆயக்காரன். பலிபீடத்துக்கு பக்கத்துல பரிசேயன், வாசலுக்கு வெளியே ஆயக்காரன். வெளிப்பார்வைக்கு பரிசேயன் பரிசுத்தவான், ஆயக்காரன் ஆமா பாவி. ஆனா தேவனுடைய பார்வையில யார் நீதிமான், யார் பாவி? சொல்லுங்க. தேவனுடைய பார்வையில தூரமாய் இருந்தவன் பக்கத்தில் இருந்தான். தேவனுடைய பார்வையில பக்கத்தில் இருந்தவன் தூரமாய் தள்ளப்பட்டு போனான். இதுதான் முந்தினோர். ஆமா, நான் முந்திட்டான்னு நினைக்க கூடாது, பிந்திருவீங்க. எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையின் மேல அளவில்லாத ஒரு விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவரே அன்றி, இல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறதையே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களை நீங்கள் இப்படி சிந்திக்கிறீங்க. நீங்களா என் வார்த்தைக்கு மண்டியிட வேண்டிய நீங்களா? என் வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டிய நீங்களா? இப்படி நான் ஒன்று சொன்னா அப்படியே கீழ்ப்படிய வேண்டிய நீங்களா என் வார்த்தையை மீறி போகிறீர்கள்? நீங்களா என் வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகிறீர்கள்? உங்களை நம்பித்தானே என் வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். அப்படியே வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் உங்கள் இருதயங்களில் எப்படி அந்த வார்த்தைக்கு விரோதமாக நினைக்கலாம்? அந்த வார்த்தைக்கு விரோதமாக எப்படி நீங்கள் நினைக்கலாம்? ஆண்டவரால் ஜீரணிக்க முடியல. ஏனென்றால் வேதத்தை நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அன்றைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. ஆக இவர்கள் அந்த வார்த்தையை குறித்து தவறா நினைச்ச உடனே அவரால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்கள் இருந்தீங்கல்ல, அப்படியே ஆவியில் அவர் கலங்கி, ஆவியில் அவர் அறிந்து, என் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பி தானே சொன்ன, எனக்கு நெருக்கமானவர்கள், என் இதயத்துக்கு நெருக்கமானவர்கள், என் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியவர்கள், முதலாவது என் வார்த்தையை கனம் பண்ணி உயர்த்த வேண்டி இவர்கள் என் வார்த்தை என்ன செய்யல, இதயத்துக்குள்ள கூட கொண்டு போகல. என் வார்த்தை இவர்கள் அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய அந்த ஆவியில கலங்கி இருதயத்தினுடைய சிந்தனைகளை பற்றி அவர் யோசித்து அடுத்து சொல்லுகிறார். வாசிங்க அடுத்த வசனத்துல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? கேட்கிறார் பாருங்க. நான் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது எளிதா, படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்வது எது எளிது? இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லுவாருன்னா இவங்க என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. ஏன்னா பல இடத்துல அவர் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஏன்னா உள்ள மன்னிச்சது வெளியில அவர் பல இடத்துல சொல்லல. ஆனா இங்க அவர் எங்க இருக்கிறாரு, ஒரு வீட்டுக்கு உள்ள இருக்கிறாரு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால பக்கத்துல வேதத்தை அறிந்தவர்கள் இருக்கிறதுனால இப்ப ஓப்பனா சொல்றாரு, உன் பாவங்களோடு மன்னிக்கப்பட்டது. ஆனா உள்ள இருக்கிறவங்க உள்ள நடந்ததை சொல்றாரு. யாருக்குள்ள நடந்தது? திமிர்வாதனுக்கு உள்ள நடந்ததை சொல்றாரு. ஆனா யாரும் விசுவாசிக்கல, உள்ள இருக்கிறவங்க சுவாசிக்கல.
அவர் கேட்கிறாரு, நான் சொல்றதும் எளிது, நான் செய்யறதும் எளிது. என் சொல்லை விசுவாசிக்காத நீங்கள் என் செயலை விசுவாசிக்க எப்படி இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறீங்க. அநேகர் இதுதான் தேவனுடைய செயல்களை, கிரியைகளை பார்த்து விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அப்படி வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற விசுவாசம் மேல் அநேகருக்கு இல்லை. அவர் சொல்வதும் எளிது, செய்வதும் எளிது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னாலே ஆயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த செகண்ட் நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நடக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? தயங்கி நிற்க கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் தெரியும். பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நோக்கி, நீ எழுந்து ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன். உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் யார் இருக்கிறா? பக்கத்துல இருந்தவன், பார்வையில இருந்தவன், தூரத்துல இருந்தவன், கண்ணுக்கு புலப்படாத தூரத்தில் இருந்தவன், எல்லாரும் 4 பேர் என்ன செய்யறான்? ஆச்சரியப்படுற. இப்ப ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறவங்க உள்ள இருக்கிறத விசுவாசிக்கணும்னு நினைக்கிறார். எதுக்குள்ள இருக்கிறத? அந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கிற வல்லமையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அற்புதத்தை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதான சிருஷ்டிப்பை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆண்டவருக்கு பக்கத்துல அந்த வீட்டுக்குள்ள அவரோடு இருந்தவங்கள அப்படித்தான் நினைச்சாரு. ஆனா அவங்க அப்படி விசுவாசிக்கல. இப்ப என்னாச்சு? எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போன உடனே 4 பேரு தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கி வரப்பட்டவன் தூக்கி கொண்டு போகிறான். சொல்லுங்க, தூக்கி வரப்பட்டவன். ஹலோ, சத்தமா எல்லாரும் சாப்பிட்டவங்க சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம கிட்ட இல்லாத ஒரு பெரிய காரியம் என்னன்னா, மற்ற இடத்துல நம்ம என்ன செய்வோம்? நல்லா பேசுவோம், சத்தமா பேசுவோம். ஆலயத்துக்குள்ள வந்தா ஜெபம் பண்ணும்போது சத்தம் இருக்காது. ஆண்டவரை துதிக்கும் போது, பாடும் போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு அல்லேலூயா சொல்லுன்றப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஒரு மாதிரி வெட்கப்படுறீங்க. இப்ப நான் சொல்றேன், இனிமே நீங்க சத்தமா என்ன செய்யலாம்? கம்பீர சத்தமா சொல்லுங்க. தூக்கி கொண்டு வரப்பட்டவன், சத்தமா தூக்கி கொண்டு போனான். எதை தூக்கிட்டு போனான்? படுக்கையே தூக்கிட்டு போனான். நீங்க சாதாரண நினைக்காதீங்க. அந்த காலத்து படுக்கைலாம் 2 படுக்கை இருக்கும். ஒன்னு நார்மல் படுக்கை, இன்னொன்னு வியாதி படுக்கைன்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபருக்கு 2 படுக்கை. ஒண்ணு நார்மல் படுக்கை. வியாதி பட்டுட்டா அவங்க படுக்கை எடுத்து அதுல என்ன செஞ்சிருவாங்க? தனியா படுக்க வச்சிருவாங்க. வியாதி முடிஞ்ச பிற்பாடு அதெல்லாம் ரெடி பண்ணி திரும்ப தூக்கி எங்க வச்சிருவாங்க? பரல்ல வச்சிருவாங்க. அது வியாதி நேர படுக்கை. வியாதி நேர படுக்கைன்றது ரொம்ப காஸ்ட்லியான படுக்கை. அது அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆள் தனியா என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. நம்மளால எதை தூக்கிட்டு போறா? படுக்கையை தூக்கிட்டு போறா. நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு பாய் மாதிரி அவளுக்கு சுருட்டி தூக்கிட்டு போற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க. தூக்கிட்டு போறா. தூக்கிட்டு போறப்ப இப்ப எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் ஆச்சரியமா விசுவாசிக்கிறாங்க. ஆச்சரியமா விசுவாசிக்கிறாங்க. இவருடைய வியாதிக்கு காரணம் உள்ள இருந்து பாவம். வியாதிக்கு காரணம் உள்ள இருந்து பாவம். பாவத்தை மன்னிச்சுட்டாரு. அடுத்து ஆட்டோமேட்டிக் எது போயிடும்? வியாதி போயிடும். இன்னும் வியாதி போகல. உள்ள காரியம் நடந்துருச்சு. வெளியில இருக்கிறவங்க வெளியில காரியம் நடக்கலன்னா ஆண்டவர் என்ன செய்யல? சுவாசிக்கல. இவன் இப்படி பேசலாம்? தேவதூஷணம். வாய்க்கழியே பேசுறீங்க, வாய்க்கழியே பேசுறீங்க. ஒண்ணும் இல்லை. வாய்க்கழியே பேச மட்டும் தான் தெரியும், ஒன்னும் இல்லை. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தை பல சமயத்துல செயல்படும் போதுதான் நமக்கு தெரியும். பக்கத்துல இந்த பரிசேயர்கள் அப்படிதான் பேசுறாங்க. வேதபாரர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. இப்ப எழுந்து நடக்கும்போது ஆச்சரியமா பாக்குறாங்க. இவர் வார்த்தையில இப்படி ஒரு வல்லமையா என்று சொல்லி ஆச்சரியமா என்ன செய்றாங்க? பாக்குறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பக்கத்தில் இருந்தும் தூரத்தில் இருக்கிறீர்களா? தூரத்தில் இருந்தும் பக்கத்தில் இருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு விடை உங்கள் மனதுக்குத்தான் தெரியும். எத்தனை பேர் அவருக்கு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க? உம்மோடு இருப்பதுதான்
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. ஆண்டவரோடு எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கிறாரா? ஆமென். பக்கத்திலேயே வந்துட்டு நீங்க தூரமா இருக்கலாம். சரி, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு அடுத்தது யாருங்க? பார்வையில் இருக்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பார்வையில் இருக்கிறவங்க. சரி, முன் வரிசையில் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது? இயேசுவின் முகம் தெரிகிறது, இயேசுவின் குரல் கேட்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் முகம் தெரிகிறது, இயேசுவின் குரல் கேட்கிறது. சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. உங்க முகம்லாம் தெரியும், தெளிவா தெரியுது. நீங்க சத்தமா சொல்லலன்னு எனக்கு தெளிவா கேட்குது. எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. சுமதி சத்தமா, ஜமுனாவெல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் முகம் தெரிகிறது, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் 4 சென்டென்ஸ் சொன்னா கூட கட்சிக்காரங்க கரெக்டா செஞ்சிடறாங்க, கரெக்டா சொல்றாங்க. திருப்பி நம்ம சொல்லதான் கஷ்டமா இருக்குது. இயேசுவின் பக்கத்துல இருந்தவங்களை தாண்டி எங்க வந்துட்டோம்? பார்வையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டோம். 2வது பாயிண்ட், 2வது குறிப்பு. இப்ப பார்வையில் இருக்கிறவங்க இயேசுவை பார்க்கறாங்க, இயேசு குரலை கேட்கிறாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்க? இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பின்னால இருக்கிறவங்களுக்கு வழி விடாம இருக்கிறாங்க. பின்னால இருக்கிறவங்க வழி விடாம இருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 3வது வசனம் நினைக்கிறேன். 2வது வசனம் வாசிங்க. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்கிற இடம் போதாதபடிக்கு அநேகம் வந்துட்டாங்க. 4வது வசனம். ஜனக்கூட்டத்தின் மொத்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாது. ஜனக்கூட்டத்தின் மொத்தம் இயேசுவிடத்துல சமீபமா சேரணும். யார் சேரணும்? ஒருத்தர் தேவை உள்ளவன். தேவை உள்ளவன் இயேசுவை தேடி வந்திருக்கிறான். தேவை உள்ளவன் அவன் தான் அப்ப பக்கத்துல யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். ஆனா அவன் யார்கிட்ட போக முடியல, ஆண்டவர்கிட்ட போக முடியல. போறதுக்கு என்ன இல்ல, வழி இல்லை. முன்னே நிற்கிறவர்கள் இயேசுவை மறைத்து விட்டார்கள். வழியாக வந்தவரை வழி மறைத்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்க. இயேசுவை சொல்லுங்க. இயேசுவை, ஹலோ சத்தமா சொல்லுங்க. இயேசுவை மறைத்து விட்டார்கள். வழியாய் வந்தவரை வழி மறைத்து விட்டார்கள். ரொம்ப ரகசியமா நீங்க சொல்றது. இதெல்லாம் நீங்க நல்ல வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? நீங்க கேட்கும் போது கொஞ்சம் கூடவே சேர்ந்து நீங்க பேசுறீங்கன்னா மனசுக்குள்ள என்ன செய்யும்? பதியும். இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? மறைச்சிட்டாங்க இயேசுவை. இயேசு யாரு? நானே வழின்னு சொன்னவரு. இப்ப அவர்கிட்ட வார்த்தைக்கு என்ன இல்ல, வழி இல்ல, வழி இல்ல. வாசல் இருக்குது, வாசலுக்கு முன்னும் இருக்க இடம் போதாதபடிக்கு வாசலையும் மறைத்து விட்டார்கள், வழியையும் மறைத்து விட்டார்கள். என்ற கொடுமை பாருங்க. முன்னாடி இயேசுவை பார்த்தவங்க சீனியர் விசுவாசி, சீனியர் விசுவாசி. பின்னால வந்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரி இல்லை. இப்ப என்ன செஞ்சுக்கலாம்? முன்னால நின்றவங்க லேசா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பின்னால் உள்ளவங்க பார்த்துக்கலாமா, பார்த்துக்க கூடாதா? இல்ல ஒதுங்கி வழி விட்டு இருந்தா பார்த்துக்கலாமா, பார்த்துக்க கூடாதா? என்ன செய்யல? வழி விடல, இடரலாக இருக்கிறார்கள். பின்னாடி வந்தவர்கள் இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் இன்னைக்கு இயேசுவை பார்க்க வந்தோம். முன்னால நிக்கிறவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாரும் இப்படித்தான் போல. எங்க ஆலயத்துக்கு போறது? ஏன் ஆலயத்துக்கு போகணும்? இயேசுவை பிடிச்சிருந்தாலும் இயேசுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அநேகர் இயேசுவை மறைச்சிருக்கிறதுனால அவங்க என்ன செய்யல, பிடிக்கல. இயேசு போக்குறோம் தான் வந்து நிக்கிறாங்க பின்னால. ஆனா முன்னால நிக்கிறவன் என்ன செஞ்சிருக்கிறான்? மறைச்சிருக்கிறான். பார்த்தவன் என்ன செய்யணும்? போய் அறிவிக்கணும். பார்த்தவன் போய் அறிவிக்கணும். பார்த்தவன் அங்கேயே தான் இருக்கிறான். பல வருஷம் ஆனாலும் பாய்களை தேய்த்து கொண்டு
சேரல அங்கங்க லேசா கீறி உடைச்சிட்டு ஆண்டவர் அனுப்புற இடத்துக்கு போகாதபடிக்கு காலமெல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே என்ன செய்யறது, உட்கார்ந்து இருக்கிறது. இந்த செக்குமாடு சொல்லுவாங்க, அப்படியே என்ன செய்யும், சுத்தி வந்துட்டே இருக்கும். அதை தவிர அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. விசுவாசி, நாளைக்கு சீசன், அப்புறம் அப்போஸ்தலன், அப்புறம் வெளியில புறப்பட்டு போய் 5 விதமான ஊழியங்களை செய்யக்கூடிய ஆற்றலும் கிருபையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை அநேகருக்கு நீங்க நினைச்சதுல வரதில்ல. அப்படி எவ்வளவு நேரமானாலும் அப்படியே முன்னாடி என்ன செய்யறது, பச்சைக்கண் வாங்காம இயேசுவை பார்த்துட்டே இருக்கிறது. ஆமா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். போகும் யாருங்க பிளஸ்யா, சரி. எனக்கு பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய நீங்க அநேகரை ஆண்டவருடைய பார்வைக்கு உட்படுத்த வேண்டும். இது உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதான உத்தரவாதம். ஆண்டவருடைய பார்வையில நான் பட்டுட்டேன், அநேகர் கொண்டு வந்து ஆண்டவருடைய பார்வையில நான் என்ன செய்யணும், நிறுத்தணும். நேற்றுக்கு ஒரு தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். பாஸ்டர், கொரோனா அதிகமாயிட்டு இருக்குது, தயவு செஞ்சு வீட்டை விட்டு எங்கே என்ன செய்யாதீங்க, வெளியில போகாதீங்க அப்படின்னு நேற்று ராத்திரி அனுப்பியிருந்தார். நான் சொன்னேன், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். என் கை ஒன்று ரொம்ப நீளமான கை இல்லை, இங்கிருந்து தெருவில் போறவங்க தொடுற அளவுக்கு. நான் வெளியில போனாதான் என்ன செய்ய முடியும், தொட முடியும். நான் சொன்னேன், நம்ம பதுங்கி இருப்பதற்காக அல்ல, இப்படிப்பட்டதான இடர்பாடுகளின் காலகட்டத்தில் பாய்ந்து செல்வதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஒரு காலம் வந்தது, இயேசு சொன்னார், நான் செய்கிற காரியங்களை நீங்கள் செய்வீர்கள், இவைகளை பார்க்கும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். வாசித்து பாருங்கள், யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சொன்னது யாரு? சொன்னது இயேசு. யார் செஞ்சது அந்த மாதிரி? அப்போஸ்தலனாகிய பேதுரு. பேதுருவால எல்லாரையும் தொட்டு சுகமாக்க முடியல. வீதியில கொண்டு வந்து வரிசையா கடத்திட்டாங்க, 2 பக்கம் கடத்தியாச்சு வரிசையா. சொல்றாங்க, ஐயா நீங்க நடந்து போங்க, உங்கள் நிழல் படட்டும், நீங்கள் தொடற்றும் அல்ல, உங்கள் நிழல் படட்டும். நிழல் பட்ட உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் எழுப்பி தானா படுக்கை எடுத்துட்டு போன்னு சொல்லாமலே என்ன செஞ்சாங்க, படுக்கைய எடுத்துட்டு போனாங்க. இப்ப இயேசு மேல அந்த கூரையை திறப்பாக்கி உள்ள இறக்கி அவரோட பார்த்து தொட்டு, மகனே உன் பாவனுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து, எவ்வளோ பெரிய ப்ராசஸிங் இங்க ஓடி இருக்குது. ஒரு ப்ராசஸிங்குமே இல்லை. பேதுரு நடந்து போகிறார், அப்படியே நடந்து போக என்ன செய்யுது, எல்லாரும் படுக்கை எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் சொல்லுங்க, பெரிய அற்புதமா இல்லையா? அது இயேசுக்கு அடுத்து நடந்த அற்புதம். இன்றைக்கு அதே வசனத்தை அப்டேட் பண்ணுங்க, அதிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள். இப்ப என்ன நடக்கும்? பார்வைப்பட்டாலே வல்லமை பிறக்கும். அல்லேலூயா. நீங்க பார்த்தாலே போதும், நீங்க தொட வேண்டிய அவசியமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க பார்வைப்பட்டாலே போதும். இன்னும் பிசாசு உங்க கண்ணை மூட முடியலையே, இன்னும் கவர்மெண்ட் உங்க கண்ணை மூட முடியலையே, மூக்க மூடிட்டான், வாயை மூடிட்டான், இன்னும் கண்ணை மூடல. இப்ப சொல்லுங்க, என் பார்வை பட்டாலே சுகம் வரும், என் பார்வை பட்டாலே அற்புதம் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பார்வையில நடக்காதா? இன்னும் உங்க கண்ணை கர்த்தர் திறந்துதான் வச்சிருக்கிறாரு. பார்க்கலாமா? இயேசு பல இடங்களிலே மனதுருகி பார்த்தார், மனதுருக்கம் உள்ளவரை பார்த்தார். பார்வையில பேதுரு ரட்சிக்கப்பட்டது எதனாலதான் சொல்லுங்களேன்? பேதுருடைய பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. வார்த்தையே இல்லாமல் ஒற்றை பார்வையில ரட்சிக்கப்பட்டவர் யார் தெரியுமா? பேதுரு. அவர் திரும்பி பார்த்தார், பேதுரு மனம் கசந்து அழுதான், திரும்பி மீண்டும் அப்போஸ்தலனாக மாறினான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அந்த பார்வை இன்றைக்கு உங்களுக்கு இருக்குமே,
உங்கள் பார்வையிலே தேவன் ஒரு பெரிய வல்லமை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அற்புதம் நடக்கும். நடக்காதா? அதனால இந்த காலகட்டங்களில் வெளியில போவேன், உட்காந்து என்ன செய்வான் சொல்லுமாவா? நான் சொன்னேன், இந்த கொரோனா பீரியட்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு இந்த தேசத்தில் நடக்கணுமா இல்லையா? நடக்கணும். அவர் நடந்தாதான் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திருந்தது போல பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாரும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கொஞ்சம் கூட ஓய்வு இல்லை. சொல்றாரு, பறவைகளுக்கு கூடு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும், நரிகளுக்கு குழிகள் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கணும். போயிட்டே இருக்கிறாரு. எல்லா இடங்களையும் போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிகிறார். அவ்வளவு ஒரு விடுதலையின் வல்லமை அவர் மூலமாக என்ன செய்து வெளிப்படுது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வசனத்தை கையில் எடுத்து, ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல நாங்க புறப்பட்டு நாங்க நடக்கிற வீதியில ஒருத்தர் நடந்தா அவனுக்கு என்ன வரக்கூடாது, கொரோனா வரக்கூடாது. எங்க பார்வையில பட்டவனுக்கு அது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தவன், நாங்க தொட்ட இடத்துல தொடரோம். இன்னைக்கு நம்மளே பயந்துட்டு என்ன செய்யறோம், கையில சானிடைசர், அரசாங்கத்தினுடைய வழிமுறை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவனுடைய வழிகாட்டுதல், தேவனுடைய வல்லமை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மருத்துவமனையில் இருந்தப்ப கொரோனாவை பத்தி ஒரே ஒரு வாசகம் எழுதுனேன், நல்லா கவனிங்க. அரவம் இல்லாமல் அடங்கி போனதே, வீதியெல்லாம் வெறுமையானதே. கவனிங்க, லாக்டவுனை பத்தி சொல்றேன். அரவம் இல்லாமல் அடங்கி போனதே, வீதியெல்லாம் வெறுமையானதே, நாளெல்லாம் நரகமானதே, மனமெல்லாம் குழம்பி போனதே. எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து ஒண்ணு பார்த்துட்டு என்னன்னே தெரியாது பிடிக்க. நாளெல்லாம் நரகமானதே, மனமெல்லாம் குழம்பி போனதே. கடவுளை பார்க்க முடியவில்லை, மனுஷனையும் பார்க்க முடியவில்லை, முகம் கூட முழுசா தெரியல, என்னதான் நடக்குது புரியல. கடவுளை பார்க்க முடியல, ஏன்னா கோயில் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பூட்டிட்டாங்க. ஒயின் ஷாப்பை கூட சில சமயத்தில் என்ன செஞ்சாங்க, திறந்தாங்க. வேற்றுக்கிற வாசி மாதிரி வட்டத்துக்குள்ள தாண்டி போய் வாங்கினாங்க. ஆனா கடவுளை பார்க்க முடியல, மனுஷனையும் யாரும் எங்க வர முடியல, வீதிக்கு வரவே முடியல. எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, முகம் கூட முழுசா தெரியல, என்னதான் நடக்குது புரியல. ஏன்னா எல்லாரும் முகமூடி போட்டுட்டு வெளில வராங்க. ஒரு காலத்துல கொள்ளை அடிக்கிறவன் அப்படி வருவான், இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கு, எல்லாருமே பாஸ், என்ன பாஸ் அப்படின்ற அளவுக்கு கொள்ளை கூட்ட தலைவன் மாதிரி தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அடுத்தது, புலப்படாத புதிரொன்று புயலாக புறப்பட்டதே, புலம்பெயர்ந்து புதுக்குடியாய் புகுந்து விட்டதே, புலம்புகிறோம். புலப்படாத புதிரொன்று புயலாக புறப்பட்டதே. சைனால இருந்து புலப்படாத என்ன கிருமி, அதுக்கு என்ன மருந்து, எதில் அது கட்டுப்படும் யாருக்குமே புலப்படல. புலப்படாத புதிரொன்று புயலாக புறப்பட்டதே, புலம்பெயர்ந்து புதுக்குடியாய் புகுந்து விட்டதே, புலம்புகிறோம். எங்க வந்துருச்சு, இந்தியாவுக்கு வந்துச்சு, டெல்லியில வந்துச்சு, திடீர்னு சென்னையில வந்துச்சு, திடீர்னு திருப்பூருக்கு வந்துச்சு, திடீர்னு எதிர்த்து விடு அடைச்சிருக்குதே. ஓ, எதிர் வீட்டுக்கும் வந்துருச்சு. பக்கத்துல ஆள் சத்தமே காக்கலன்னா ஜனம்லாம் அடைக்கப்பட்டுச்சு உள்ள. ஒவ்வொரு அறைக்குள்ளையும் ஒவ்வொருவரும் தனித்தனியா. ஒரு காலத்துல தனிமையா இருக்காதப்பா, பைத்தியம் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தனியா இருக்கிறது தான் வைத்தியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழல் எல்லாம் என்னாச்சு, எல்லாம் மாறிடுச்சு. பெரியவான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி அவன் வாசிக்க கவனிங்க. உன்னத உயிர்களை கூட ஒதிரும் மயிர்களை போல, உன்னத உயிர்களை கூட ஒதிரும் மயிர்களை போல கொன்று குவிக்கும் கொரோனா. அடுத்தது யாரோ பீதியில் ஏனோ, அடுத்தது யாரோ பீதியில் ஏனோ. இந்த வரிகளை எழுதும் போது இதன் பிடியில், கோர பிடியில், இறுதி மூச்சின் விளிம்பில் நின்றபடி மரணமே
உன் கூரை எங்கே என்று சொல்லி கேட்கிற நிலையிலிருந்து நான் எழுதின வரிகள், சில வரிகளுடைய அந்த தாக்கம் வரிகள் அது எழுதும் பொழுது அப்பதான் புரியும். அடுத்த சமயத்தில் அதை வாசிக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா என்ன செய்யாது, ஈஸியா புரியவே புரியாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இது கடைசி காலம். தேவன் அவருடைய பார்வையிடப்பட்ட நீங்கள் அநேகரை அவருடைய பார்வைக்கு உட்படுத்த வேண்டும். எப்படி அவருடைய பார்வைக்கு உட்படுத்த வேண்டும்? ஒரு முறை ஒரு அளவையான தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு கீபோர்ட் ஷோரூம் போயிருக்கிறார் கீபோர்டு வாங்குவதற்காக. அந்த கீபோர்ட் ஷோரூமுடைய அந்த ஓனர் என்ன செய்யறாரு, சிகரெட் பிடித்துக் கொண்டு இருக்கிறார், பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பதில் சொல்லிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அந்த ஊழியக்காரரை பார்த்த உடனே வேர்க்க ஆரம்பித்து விட்டது. கை கால்லாம் நடுங்கி அப்படியே மழைநாள் படிக்கிட்டு அழ ஆரம்பித்து விட்டார். அழ ஆரம்பித்த உடனே ஒண்ணுமே அவருக்கு புரியல இந்த ஊழியக்காரருக்கு என்னன்னு சொல்லி. கடைசியா கேட்ட போது அந்த கீபோர்ட் அந்த கடை உரிமையாளர் சொன்னார், ஐயா அவர் கண்ணில பார்த்த உடனே எனக்கு என்ன வந்துருச்சு, நடுக்கும் வந்துருச்சு, தெய்வத்தை பார்த்த ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு. அப்ப அவர் சொல்றாரு, தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு, நாம் வீட்டில் குடியிருக்கும் போது சில வேளை ஜன்னல் வழியாக நாம் எட்டி பார்ப்பதில்லையா, கதவை திறந்து பார்ப்பதில்லையா, சாளரத்தின் வழியாக நாம் பார்ப்பதில்லையா, அது போலத்தான் நமக்குள்ளே குடியிருக்கிற ஆண்டவர். நீங்கள் ஆலயம் அவர் சில வேளை உங்கள் கண்கள் மூலமாக அவர் எட்டி பார்ப்பார், வாய்கள் மூலமாக பேசி பார்ப்பார், கைகள் மூலமாக தொட்டு பார்ப்பார், கால்கள் மூலமாக நடந்து பார்ப்பார். அதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய தேவை. அவர் கைகள் மூலமாக தொட்டு பார்க்கும்போது அதுக்கு சானிடைசர் தேவையா சொல்லுங்க? உலகத்துல வணங்குற கடவுள் சில கடவுளை பெண்களை பார்க்க முடியாது, யாராவது மீறி போயிட்டா கடவுள் திட்டு போட்டு விடுவார், நடை சாத்தி விடுவார்கள், அடை சாத்தி விடுவார்கள். ஆனால் தீட்டுப்பட்ட பெண் 12 வருடம் நிற்காத உதிரப்போக்கு இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் இமை பொழுதிலே அது நின்று போயிட்டு தீட்டுப்பட்டவள் சுகமானால் என் தேவனை அது தீட்டுப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அன்னைய தொடுகிறது தீட்டு நீங்க சுத்தமாகவே ஒழிய அது நம்மை தீண்டி விடுவதல்ல, அது நம்மை ஒருபோதும் தீட்டாக்கி விடாது. அல்லேலூயா. அப்ப அவருடைய பார்வையில் இருக்கிற நம்ம அடுத்தவங்களையும் அவர் பார்வைக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அவர் பார்வைக்கு வராதபடி மறைத்து கொண்டு நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது அடுத்த என்ன சொன்ன, பார்வைக்கு அப்பால் உள்ளவர்கள், பார்வைக்கு அப்பால் உள்ளவர்கள் இயேசுடைய சத்தத்தை மட்டும் தான் செய்யறாங்க, கேட்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் திருச்சபைக்குள்ள வருவதில்லை, ஆனாலும் திருவசனத்தை கேட்கிறார்கள். அநேக தேவனுடைய பார்வைக்கு வருவதில்லை, ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின் சத்தம் அவனுக்கு கேட்கிறது கேட்கிறது. தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறத விடவும், தேவனுடைய பார்வையில் இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறத விடவும், தேவனுடைய பார்வைக்கு அப்பால் இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறது அதிகம், விசுவாசிக்கிறது அதிகம். தெரியாது, பல சமயத்தில் சொல்றேன், உலகத்துக்கு போகும்போது பலவிதமான சுவாரஸ்யங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி நினைச்சோமோ அங்க அவங்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சோமோ அவங்க நீங்க பார்ப்பீங்க. 2வது அதிர்ச்சி, 3வது நாமே அங்க இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். நான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன செய்யும் இருக்கும். ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, இந்த உலகத்துல நீங்களும் நானும் பார்க்கிற பார்வையின் அடிப்படையில எந்த திருப்பும் செய்யாதுங்கள். பார்வைக்கு பின்னால் இருக்கிறவர்கள் அந்த உள்ளத்துடைய வெளிச்சத்தை தேவன் திறந்து அந்த வெளிச்சத்துல தேவன் அவளுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. சரி, இப்போ 4வது இடத்துல யார் இருக்கிறா? பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. திமிர்வாதக்காரன் பாதிக்கப்பட்டவன். இப்ப 4 பேர் யாரை தூக்கிட்டு வராங்க சொல்லுங்க? திமிர்வாதக்காரன்னு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது என்ன இல்லை, தூக்கிட்டு வரும்போது என்ன இல்லை, வழி இல்லை, வாசலும் இல்லை, வழி இல்லை, வாசலும் இல்லை. அங்கேயே திமிர்வாதக்காரனை போட்டுட்டு அவங்க 4 பேரும் போயிருக்கலாமா, போயிருக்க கூடாது. தூக்கிட்டு வந்தோம், என்ன இல்லை,
இவ்வளவுதான் எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு என்ன செஞ்சுக்கலாம், போயிருக்கலாம். நியாயம் அதுதான். சாக்கு போக்கு சொல்ல காரணங்கள் நிறைய இருக்குது. ஆனா தேவை உள்ள ஒருவருக்காக, பிற தேவைக்காக இந்த 4 பேர் வந்தவனுங்க வழி இல்லாத இடத்திலும் ஒரு வழியை அவர்கள் என்ன செய்யறாங்க, தேடுகிறார்கள், ஒரு வழியை உருவாக்குகிறார்கள். பின்னால போறாங்க, 2 பேர் வீட்டுக்கு மேல போறான், 2 பேர் ஓட்ட தூக்கி பிரிச்சு கீழே போறான், 2 பேர் வாங்கி என்ன செய்யறான், அடுக்கிறான். அப்புறம் 2 பேர் கீழே தூங்குறாங்க, மேல 2 பேர் 4 பேர் ஏறி தான் இறங்குறாங்க, இயேசுக்குனால இறங்குறாங்க. கவனிங்க, இயேசுக்கு பக்கத்துல இருந்தவங்க, இயேசுக்கு பார்வைக்கு முன்னாடி எதிரே இருந்தவங்க, பின்னாடி கண்களுக்கு புறப்படாதவங்க, இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க, இயேசுக்கு முன்னால இருந்தாங்க. இவங்கெல்லாம் தங்கள் தேவைக்காக வந்தவர்கள். பிற தேவைக்காக வந்தவங்க எங்க இருந்தாங்க சொல்லுங்க, பிற தேவைக்காக வந்தவங்க எங்க இருந்தாங்க, மேல இருந்தாங்க. அல்லோ சொல்லுங்க, பிற தேவைக்காக வந்தவங்க எங்க இருந்தாங்க, இயேசு எங்க இருந்தாரு, கீழே இருந்தாரு. ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் அண்ணாந்து பார்த்த 2 இடம் இருக்குன்னா, ஒண்ணு சகேயோ, இன்னொன்னு இங்கதான். பிறர் தேவைக்காக வந்த இந்த 4 பேரை பார்த்தாரா, இல்ல திமிர்வாதக்காரனை பார்த்தாரா? சரி, யாரும் பைபிள் பார்க்காம சொல்லுங்க, எதை பார்த்தாரு? திமிர்வாதக்காரனை பார்த்தாரா, 4 பேரை பார்த்தாரா? சொல்லுங்க. அவர்கள் விசுவாசத்தை கண்டு வாசிங்க அந்த பகுதியை, வாசிங்க அந்த பகுதி. இயேசு அவர்கள் அந்த 4 பேருடைய முகத்தை மட்டும் பார்க்கலைங்க, ஊடுருவி உள்ளத்தை பார்க்குது. அந்த பார்வை முகத்தை மட்டும் பார்க்கல, அப்படியே உள்ளக்குள்ள இருக்கிறது என்ன செய்யுது, பார்க்குது. உள்ளத்துக்குள்ள பார்க்கும்போது அங்கே விசுவாசம் இருக்குது. அவன் மேல இருக்கான், பக்கத்துல ஊடுருவி பார்க்கிறாரு. இருதயத்துல இங்க வேற சிந்தனை இருக்கு, இவன் தேவதூசனம் சொல்லுகிறது என்ன. இங்க ஊடுருவி பார்க்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவே அருவருப்பா இருக்கு, இவங்க பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் எழுந்திருக்கிற அளவுக்கு அருவருப்பு. ஆனா பிற தேவைக்கு அவங்க எங்க இருக்கிறான், மேல இருக்கிறான். அவனை பார்க்கும்போது ஊடுருவி பார்க்கிறார். உள்ளத்துல என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்க தேவைக்காக ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இனி வரும்போது பிற தேவைக்காக வரணும். ஐயா, இன்னைக்கு ஆலயத்துக்கே வர முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லையா, ஆனா ஒருத்தர் சுவிசேஷத்தை சொல்லியிருந்தேன், இந்த வாரம் சர்ச்சைக்கு வரேன் கூட்டு போறோம்னு சொல்லியிருந்தேன், அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் எங்க வந்தேன், ஆலயத்துக்கு வந்தேன். எனக்காக வரல, யாருக்காக வந்தேன், எனக்காக நான் வந்திருக்கவே முடியாது. அவன் வந்துட்டானே, அவனுக்கு ஆண்டவர் தேவை ஆச்சுன்னு சொல்லி அதற்காகத்தான், அவனுக்காக நான் என்ன செஞ்சேன், என்னையும் தியாகம் பண்ணிட்டு வந்தவர் சொன்னா, உன் ஆண்டவர் அண்ணாந்து பாக்குற உயரத்துல நீ இருக்கிறன்னு அர்த்தம். மீதி எல்லாம் உனக்கு ஆண்டவருக்கு எதிரதான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க எதிர இருக்கணும்னு விரும்புறீங்களா, அவருக்கு மேல இருக்கணும்னு விரும்புறீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. மேல இருக்கணும் உண்டா இல்லையா? முடிச்சிடலாமா? பின்னாடி எதிர 2 பேர் தலையை ஆட்டுறதுக்கு தெரியுது. முடிச்சலாம் வேண்டாமா? வாய்தான் சொல்லுங்க. முடிக்க செல்வம் என்ன சொன்னீங்க? முடிக்க வேண்டாம். எனக்கு தெரியமா தேவைய பிள்ளைங்களே, இந்த காரியங்களை நீங்க தெளிவாக கவனிங்க. 4 பேர் நமக்கு தேவை. எதுக்கு தேவை? 4 பேர் நமக்கு தேவை. அந்த 4 பேர் நம்ம யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க நிஜமாவே சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க சர்ச்சைக்குன்னு கூட்டிருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. 4 பேர். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க சர்ச்சைக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. 4 பேர் இருந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அந்த 4 பேருக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அப்ப 4 பேர் நமக்கு தேவையா இருந்தது போல நம்ம 4 பேருக்கு தேவைதானே? சொல்லுங்க, சொல்லுங்க. 4 பேர் எனக்கு தேவையா இருந்தார்கள். இப்பொழுது 4 பேருக்கு நான் தேவையா இருக்கிறேன். என்ன செய்ய போறீங்க?
4 பேருக்கு ஆண்டவருக்கு சொல்லுவீங்களா? ஒரு காலம் இருந்தது, வெறுங்கை ஆலயத்துக்கு வராதீங்க, வரும்போது ஒரு புதிய ஆத்மா கூட்டுவாங்க, டெய்லி யாராவது ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, இது உங்க மேல விழுந்த கடமை என்று சொல்லி திருச்சபைகள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு தேசத்துடைய கொடூரமான சட்டங்கள், சூழ்நிலைகள், வீதியில் நின்று பிரசங்கிக்க முடியவில்லை, கைப்பிரதிகளை விடுதலையாக சுதந்திரமாக கொடுக்க முடியவில்லை, ஆராதனை நடத்த முடியவில்லை. யார் அந்த உரிமையை கொடுத்தது என்று சொல்லி மதவாத சக்திகள் நம்மை பார்த்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டு பயமுறுத்திக் கொண்டிருந்ததான காலகட்டத்தில் கடந்த வாரம் உச்ச நீதிமன்ற அந்த மதமாற்ற தடை சட்டம் கோரி தொடரப்பட்டதான வழக்கில் வழங்கப்பட்டதான ஒரு தீர்ப்பு என்ன தெரியுமா? 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த சாமியையும் கும்பிடலாம், தாங்கள் நம்பி அனுபவிக்கிற எந்த சத்தியத்தையும் பிரகடனப்படுத்தலாம், யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். பேச்சுரிமை, வழிபாட்டு உரிமை, மதத்துக்குண்டான மத சுதந்திர உரிமை, தனி மனிதனுடைய எல்லா உரிமையும் உண்டு என்று சொல்லி தீர்ப்பு வந்திருக்கிறது. கடவுளை தனியாக மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஏன் ஒரு கட்சிக்கு பரப்புரை செய்யறது இல்லையா? தேர்தல் சமயத்தில் வீட்டுக்கு வீடு போய் தேடி போய் கேட்காமலே கொடுத்து சொல்றது இல்லையா? ஆசை காட்டுறது இல்லையா? வாழைப்பழத்துக்குள்ள மறைச்சு வச்சு பணத்தை கொடுக்கறது இல்லையா? பேனாவுக்குள்ள மறைச்சு வச்சு பணத்தை கொடுக்கறது இல்லையா? எப்படியெல்லாம் மறைச்சு வச்சு பணம் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போய் டெபாசிட் பண்ணது இல்லையா? எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க? ஆசை காட்டி நம்ம சொல்லக்கூடாதா? அழிந்து போகக்கூடிய ஒன்றுக்காக, ஊழல் செய்யப்படுகிற ஒரு ஆட்சிக்காக வந்து பரப்புரை செய்யலாம், ஆனால் நித்திய ராஜ்யத்திற்காக ஏன் நாம் பரப்புரை செய்யக்கூடாது? கடவுளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெட்கப்படாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை மறைத்து வைக்காதபடிக்கு சுவிசேஷத்தை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம 4 பேருக்கு தேவையா இல்லையா? சொல்லுங்க. உலகம் சொல்லுது 4 பேர் வேணும். 4 பேர் நமக்கு வேற எதுக்கு தேவை? தூக்கிட்டு போய் ஆழமா குழி வெட்டி உள்ள இறக்கிறதுக்கு தேவை. தூக்கிட்டு போய் ஆழமா குழி வெட்டி உள்ள இறக்கிறதுக்கு தேவை. ஆனா நமக்கு தேவையான 4 பேரு தூக்கிட்டு போய் மேல தரப்பாக்கி இயேசு பாதத்துல கொண்டு வந்து வைப்பதற்கு 4 பேர் வேணும். அவர்கள் ஒருவராக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. குழியில் இறக்கிறதுக்கு 4 பேர் வேணுமா? ஆண்டவர் பாதத்தில் இறக்கிறது 4 பேர் வேண்டாமா? சொல்லுங்க. எந்த 4 பேர் முக்கியம்? அந்த 4 பேரா? எந்த 4 பேரா? ஹலோ, எந்த 4 பேரு சொல்லுங்க. அந்த 4 பேர் நமக்கு தேவை. ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு 4 பேர் நமக்கு தேவையா இருந்தார்கள். இன்னைக்கு நாம் 4 பேருக்கு தேவை. குழியில இறக்குவதற்காக அல்ல, நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, ஜீவ புஸ்தகத்தில் நாமங்கள் பேர்கள் பதிக்கப்படுவதற்காக அந்த 4 பேர் ஒருவரா நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிங்க, கடைசியா வாசித்து படிக்கலாம். 5 வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அடுத்தது 4 பேருக்கு அடுத்ததுதான் 4 பேரும் மேல இருக்கிறான். அவன் சரியா தெரியல, அவன் இறக்குற ஆள் மட்டும் தான் எங்க வரான்? கீழே வரான். கண்ணுக்கு முன்னால இருக்கிற ஆண்டவர் பார்க்கல, கண்ணுக்கு மேல இருக்கிற அந்த 4 பேரை பார்த்துட்டு அடுத்தது யாரும் பார்க்கிறாரு? அதுதான் அவருடைய பார்வை. அதுதான் அவருடைய பார்வை. என்ன சொல்ற பாருங்க, தீவிரவாதக்காரனை நோக்கி, மகனே. சார், இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதமான ரகசியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. பாவத்தை மன்னிச்சுட்டு மகனாக்கிட்டாரா? மகனாக்கிட்டு பாவத்தை மன்னிச்சாரா? தெளிவா சொல்லுங்க. பாவத்தை மன்னிச்சுட்டு மகனாக்கிட்டாரா? மகனாக்கிட்டு பாவத்தை மன்னிச்சாரா? அழுக்கான பண்டிகளோடு வாசம் பண்ணின தடுக்குமாரம் வந்த போது கட்டி அமைத்து அப்படியே மொத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப குளிச்சுட்டு அப்புறம் தான் நான் என்ன செய்வேன் பண்ணுவேன். அப்படியா? இல்ல, அனைத்துக் கொள்ளுகிறார். அழுக்கை பற்றியோ கரைகளை பற்றியோ தகவல் கவலைப்படல. சொல்றது பாருங்க, மகனே என்று சொல்லி மகனாக்கி கொண்டு அப்புறம் தான் அவர் என்ன செய்யற பாவங்களை மன்னிக்கிறார். அவர் பாவையை சாதாரணமா மன்னிக்க முடியும், மகனுடைய பாவத்தை மன்னிக்காம இருக்க முடியுமா?
ஒரு பாவியை அவரால் மன்னிக்க முடியும்னா சொந்த மகனுடைய பாவத்தை மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். உன்னை பாவின்னு சொல்லி அவர் பார்க்கறதே இல்லை, மகனா தான் பார்க்க. நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க ரோட்ல நின்று வீதியில பாவிகளே மனம் திரும்புங்கள் சொல்றீங்க, நாங்களாம் பாவிகளான்னு. இல்லை, தேவன் யாரையும் பாவிகள் என்று சொல்லுகிறதில்லை, மகனே என்று சொல்லுகிறார். அடுத்ததுதான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்றால் நம்முடைய பாவங்களே நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு வெறும் சுவராக, தேவனை பார்க்க முடியாதபடியே தடைச்சுவராக, மறைவாக அது இருக்கிறது. தேவனோடு நெருங்க முடியாத ஒரு தடையாக இருக்கிறது. ஆகையினாலே பாவத்தை அகற்றிட்டா தேவனை பார்க்க முடியும். பாவம் என்கிற நடுச்சுவரை தகர்த்து விட்டால் தேவனுக்கு நமக்கும் இடைத்தரக தேவையில்லை, எந்த இடைவெளியும் தேவையில்லை. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். அவர் பார்வையிலேயே நம்மால அழ முடியும். எல்லாரும் எழுப்புவோமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்புங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஆழமான சத்தியங்களை மணிக்கணக்காக பேச முடியும். ஆனாலும் நேரம் கருதி இன்றைய தினத்துல உங்களுக்கு போதும் என்கிற அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். 4வது மாதம், 4வது மாதத்திலே தேவன் 4 பேரில் ஒருவராக நம்மை மாற்றுவாராக. 4 திசையிலும், எந்த திசையில் நீங்கள் போனாலும் அந்த திசையிலே இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவர் அவரை சுற்றி திரிய போடுவாராக. எஸ், அந்த 4 பேர் யாருன்னு தெரியல, அவன் பெயர் கூட பதிவு செய்யப்படல. ஆனா அந்த 4 பேர் பாதிக்கப்பட்ட ஒருத்தனை, தேவையான ஒருத்தர் பார்த்து கடந்து போக முடியல, அவரை தூக்கிட்டு வராங்க. வழியில்னு சொல்லி விட்டுட்டு போகல. எப்படி ஆகணும்? தூக்கும் போது ஒரு நோக்கம், இயேசுடைய பாதத்துல கொண்டு வந்து விடணும். தூக்கிட்டு போறோம், வரும்போது அவன் நடந்து வரணும், அதை நாங்க பார்க்கணுன்ற ஆசையோடு தூக்கிட்டு போறாங்க. வழி இல்லை, ஆனாலும் இல்லாத இடத்துல ஒரு வழியை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் இறக்கின பிற்பாடு அந்த 4 பேருடைய கண்களுக்கு முன்னதாக அவன் படுக்கை எடுத்து போன பொழுது அங்க இருந்தவங்க ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஆனா இந்த 4 பேருடைய மனம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நாங்க தூக்கிட்டு வந்தவங்க இப்ப நடந்து போறான், எவ்வளவு பெரிய அற்புத ஆண்டவரை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி அவர்கள் இன்னும் நெருக்கமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். அந்த சம்பவத்தினுடைய இடத்துக்கு போய் பாருங்க, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டார்கள். முந்தி பார்த்து சென்றவர்கள் யாரோ 4 பேர் சென்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 4 பேரை பத்தி நமக்கு தெரியல. ஆனால் ஒரு கூட்டம் இயேசுடைய பாதத்துக்கு வருவதற்கு, இயேசுடைய பார்வையில் வருவதற்கு, இயேசுவின் முகத்தை பார்ப்பதற்கு, இயேசுவின் சத்தத்தை கேட்பதற்கு, அவர் போதனைக்கு செவி கொடுப்பதற்கு அந்த 4 பேர் உதவியா இருந்திருக்கிறாங்க. அந்த 4 பேர் உதவியா இருந்திருக்கிறாங்க. நீங்க எந்த 4 பேர்ல ஒருவரா இருக்க போறீங்க? ஆண்டவரே, ஏதோ 10 11 நாள்ல உலகத்துல 4 பேர் சொல்லி முக்கியமா பேசுறாங்களே, அந்த 4 பேர்ல ஒருத்தியான மாத்துங்க, ஒருவனான மாற்றுங்க. இந்த 4வது மாதத்துல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ங்கிறதான இந்த 4 சுவிசேஷம் இன்றைக்கு உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவானால், உலகத்துடைய கடைசி குடிமகனுக்கும் இயேசுவே ஆண்டவர் என்கிறதான நற்செய்தி சொல்லப்படுவானால், இந்த உலகத்துடைய நாள் முற்று வரும். இந்த சுவிசேஷம் இறுதியில உலகத்தினுடைய முடிவடைந்த அந்த சுவிசேஷம் சொல்லப்படும் போது, கடைசி மனிதருக்கு அந்த சுவிசேஷம் போய் சேரும் போது இந்த உலகத்தினுடைய முடிவு சமீபமாயிற்று. முடிவு முற்றுப்பெறும், அவ்வளவுதான், அது ஒண்ணுமே இல்லை. இந்த 4 சுவிசேஷத்துல தான் இந்த உலகத்தினுடைய முடிவே இருக்குது. நித்திய வாழ்க்கையுடைய ரகசியமே இருக்கிறது. அது போலத்தான் சொல்றேன், 4 சுவிசேஷத்தையும் ஒன்றாய் சுமந்து போனீங்கன்னா அந்த ஒரே ஆள் நீங்க 4 பேர் ஆயிடுவீங்க. ஒரே ஆள் நீங்க 4 பேரா மாறிடுவீங்க. இந்த 4 சுவிசேஷத்தையும் தூக்கி உங்க இருதயத்துக்குள்ள வைங்க. நல்லா படிங்க. இன்றையில இருந்து 4 சுவிசேஷத்தையும் படிங்க. ஆண்டவருடைய அற்புதங்களை படிங்க. ஆண்டவர் பேசுகிற ஓமைகளை படிங்க. ஆண்டவர் சொல்லுகிற ரகசிய சத்தியங்களை படிங்க. ஆண்டவர் செய்கிறதான எல்லா
காரியங்களையும் பாருங்க. 4 சுவிசேஷத்தையும் மனப்பாடமா தேவன் செய்த அத்தனை காரியங்களையும் அப்படியே உள்ளுக்குள்ள நீங்க வாங்கி வச்சுக்கீங்க. நீங்க நடக்கும் போதே 4 சுவிசேஷமும் சேர்ந்த உங்களோட நடக்கும். நீங்கள் பேசும்போது 4 சுவிசேஷமும் சேர்ந்த உங்கள் வாயின் வழியாக வரும். ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அந்த 4 பேர் நீங்கள் ஒற்றையாக இருப்பீர்கள். கரங்களை தட்டி அவருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறேன்.